நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். அதாவது இது வந்து இதை வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நீராகாரமாக எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து தயிர் சாதம் கலந்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் சாதம் வடித்து கொஞ்சம் நிறைவே வடித்து வச்சேன், கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். இதை வந்து இப்போது முதல் நாள் இன்றைக்கி நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ணுன்னா இன்றைக்கே ராத்திரியே அதாவது 7 மணி 8 மணி அந்த மாதிரி டைம். இப்போ வந்து 8 மணி ஆகுது. நான் இந்த சாதத்தில் ஃபுல்லாக தண்ணி விட்டுட போகிறேன். மினிமம் 12 மணி நேரம் அது வந்து இந்த தண்ணியிலே இந்த சாதம் இருக்கணும். இருந்தால் இதில் வந்து நிறைய பாக்டீரியாலாம் ஃபார்ம் ஆகும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து ராத்திரி ஃபுல்லாக வச்சுட்டு நாளை காத்தால பார்க்கலாம். நம்ம ராத்திரியே இந்த சாதத்தில் தண்ணி விட்டு வச்சுக்கோம். நான் நிறைய தண்ணி விட்டுருக்கேன். நம்ம பார்க்கும்போதே தெரியும் ஃபுல்லாக இருக்குது. சாதம் கூட நல்லா நிறைய ஊறி பெருசாக இருக்குது. இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் வந்து இதை வந்து வெயில் காலத்தில் இல்லாட்டி ஜென்ரலாகவே எப்போவுமே நாங்கள் தண்ணி விட்டு வச்சா இந்த தண்ணியை வடிச்சிடுவோம். முதல்ல அதை வடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணால் சொல்லலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு 11:30 அந்த மாதிரி டைமில் இதில் கொஞ்சம் உப்பு, மோர் போட்டுட்டு பெருங்காயப்பொடி, வெந்தயப்பொடி போட்டுட்டு நாங்கள் குடிப்போம். இந்த வெயில் காலத்துக்கு அப்போ குடிக்கும்போது உடம்புல அது அப்போ குடித்த உடனே நம்மளுக்கு ஃபீல் கிடைக்கும். உடம்பெல்லாம் குளிர்ச்சியாகிற மாதிரி. வெயிலுக்கு ஏற்ற நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் போகாமல் இந்த மாதிரி பழைய சாதத்தை சாதமாக கலந்துட்டு இந்த தண்ணியை எடுத்து வச்சு மோர் கலந்து ஒரு நல்ல வெயிலாக இருக்கும்போது குடித்தா உடம்புக்கு வந்து நல்லது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்கிற வேர்வையில் நிறைய தண்ணியெல்லாம் போயிடும், டீஹைட்ரேட் ஆகிற சான்சஸ் இருக்கும். அதெல்லாம் இது மாதிரி குடித்தா டெய்லி வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிலை வந்து அந்த சூட்டை தாங்குகிற சக்தி நம்ம உடம்புக்கு கிடைக்கும். முதல்ல இந்த சாதத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கையால் இப்படி பிசைஞ்சு விட்டுக்கணும். சாதம்லாம் உடையணும், அந்த அளவுக்கு நம்ம கையாலே இப்படி பிசைஞ்சு விட்டுக்கணும். சாதத்தை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. சாதம்லாம் கொடுங்க பாதி பாதியாக உடஞ்சிருக்கு. இப்போ வந்து நான் இதில் 2 பச்சை மிளகாய் மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிடும்போது வாயில் கடிச்சா வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஒரு 5-6 சாம்பார் வெங்காயம், அதையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். அதை இது மாதிரி பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மோர் போட்டுன்னு சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க மோர் போட்டுக்கலாம். இல்லாட்டி இதில் வேணால் நம்ம இதுலேருந்து வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதே வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்காதவங்களுக்காக தான் அது. நான் வந்து தயிர் சேர்க்க போகிறேன். அதனால் இப்போ இதில் தேவையான அளவு தயிர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். வேணும்னா கொத்தமல்லி கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஜென்ரலாக வந்து எல்லாருமே காத்தால் சாப்பிடும்போது வெறும் பச்சை மிளகாய் இது மட்டும்தான் சாப்பிடுவாங்க. வேணும்னா இதுக்கு தாளிக்க கூட தாளிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு 2 அளவு தயிர் சேர்த்தாச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுது. இப்போ இதுக்கு என்ன சைட் டிஷ் நான் வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த பழைய சாதத்துக்கு நாங்கள் ஜென்ரலாக தொட்டுக்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணோன்னா மாவடு, முக்கியமாக மாவடு. நாங்கள் எவ்ரி இயர் மாவடு போடுறதுனால இந்த மாவடு தான் எங்களோட மெயின் அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா கிச்சிலிக்காய், நார்த்தங்காய் சொல்லுவாங்களே, அதை வந்து இது கூட ரொம்ப பழசு, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் போட்டது. அது இல்லாட்டி எலுமிச்சங்காய் கூட உப்பில் போட்டதை அதையும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஏன்னா மார்னிங்கில் வந்து எண்ணெயெல்லாம் இல்லாமல் இருக்கிறத சாப்பிட்றது தான் கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த பழைய சாதத்துக்கு மாவடுவும் கிச்சிலிக்காயும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து மோர் மிளகா இருந்தால் அதையும் வறுத்து சாப்பிட்லாம். அது அவங்களோட சாய்ஸு. மோர் மிளகா எடுத்துக்கலாம். கொத்தவரங்காய் வறுத்தல் இருந்தால் அதையும் வறுத்து வச்சுட்டு அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு போட்டு அப்படியும் சாப்பிட்லாம். இது ரெண்டும் வந்து எங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன். இந்த பழைய சோறு, அதாவது இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் நாங்கள் சின்ன சாப்பிட்லாம். எல்லாருமே இந்த தயிர் சாதத்தை இந்த வெயில் காலத்தில்
அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது நீங்கள் சாப்பிடுங்க. நம்மளுக்கு மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற என்ன பண்ணணும்னு யோசிக்கிறத விட இந்த பழைய சோறு இருந்தால் அது நல்ல காம்பினேஷனில் கூட ஒரு நாள் ஒரு காம்பினேஷன் தொட்டுக்கிறதுக்கு பசங்களுக்கு கொடுத்தா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.